ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. ஸோ 11th தமிழில் இயல் 3 வரையும் பார்த்துட்டோம். இன்றைக்கி இயல் 4. ஸோ எம்சிக்யூவாகவே கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஸோ இயல் 4ல் இருக்கிற 10 முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட்டில் உங்களுக்கு நான் டைரக்ட் கொஸ்டினாக தான் செட் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் கூற்றுகளாவோ பொறுத்துகளாவோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கல அதை நான் கண்டக்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதனால் டெய்லி தமிழ் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி ஒவ்வொரு இயல் படிங்க. 11th தமிழ் இயல் 4ல் ஃபஸ்ட் கொஸ்டின், கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை கல்லூரி என குறிப்பிடும் நூல் எது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ஆன்சர் எழுதிக்கோங்க. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பாத்துண்ணும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். தேர்ட் ஒன், சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஒழுகு நீர் என்பதன் இலக்கண குறிப்பு என்னப்பா? ஒழுகு நீர் என்பதன் இலக்கண குறிப்பு. நற்றிணையில் டேஷாம் பாடல் மட்டும் பேரலை 12 அடிக்கு விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டது. தொல்காப்பியத்தின் முதல் பதிப்பு வெளியான ஆண்டு. முதல் பதிப்பு வெளியான ஆண்டு. ஸோ இந்த 4க்கும் இந்த 3க்கும் அப்படியே ஆன்சர் எழுதிருங்க. 4, 5, 6க்கு ஒழுகு நீர் விதிவிலக்கா எத்தனாவது பாடல், முதல் பதிப்பு எந்த வருஷம்? ஜி. போப் அவர்கள் டேஷில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை அவங்க தெளிவுற அறிந்தார். திண்டுக்கலா, தஞ்சையா, திருவள்ளூரா, திருச்சியா? தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை? பிரசம் என்பதன் பொருள் என்ன? துணையாய் வருவது தூய நற்கல்வி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு அப்படியே ஆன்சர் எழுதுங்க. தொல்காப்பியத்தில் இயல்கள் எத்தனை? பிரசம் என்பதன் பொருள் என்ன? துணையாய் வருவது தூய நற்கல்வி என்ற வரி இடம்பெற்ற நூல் என்ன? சரியா? அதே மாதிரி இங்கிட்டு ஜி. போப் அவர்கள் எங்கு வாழ்ந்தபோது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை அவர் தெளிவாக அறிந்தார். ஓகே, இப்போ நான் அகெயின் சொல்கிறேன், உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் பிடிஎஃபாக டெஸ்ட் வைக்கல, உங்களுக்கு பொறுத்துக, கூற்று, காரணம், பொருந்தாயினை அதெல்லாம் வைக்கிறேன். டெய்லி இயல் 10 கொஸ்டின்ங்கிறப்ப 10 உங்களுக்கு டேரெக்டாக செட் பண்ணுறேன், ஓகேவா? ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை கல்லூரி என குறிப்பிடும் நூல் என்னென்னா சீவக சிந்தாமணி. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பாத்துண்ணும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திரிகடுகம். சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1857. ஒழுகு நீர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. நற்றிணையில் எத்தனாவது பாடல் மட்டும் பேரலை 12 அடிக்கு பதிலாக 13 அடினா 110. தொல்காப்பியத்தின் முதல் பதிப்பு வெளியான வருஷம் 1847. ஜி. போப் அவர்கள் எங்கு வாழ்ந்தபோது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவாக இருந்தார்னா தஞ்சை. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் எத்தனைனா 27. பிரசம் என்பதன் பொருள் என்னென்னா தேன். துணையாய் வருவது தூய நற்கல்வி என்ற வரி இடம்பெற்ற நூல் திருமந்திரம். ஸோ இந்த 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.